இன்றைக்கி நம்ம இரும்பு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான கேட்ஜெட்ஸ்லாம் எடுத்திருந்தோம். அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. இது நம்ம இரும்பு கடை வீடியோவோட பார்ட் 5. ஸோ கடையோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த மாதிரி நிறையா பொருட்கள் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து கொஞ்சம் நிறையாவே குமிஞ்சு கிடந்துச்சு. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலோட பேக் கேஸும் சென்டர் கேஸும் நிறையா உள்ளே கிடந்துச்சு. இதில் என்னென்ன மொபைல்லாம் கிடக்குது அப்படின்னும் நம்மளுக்கு தெரியலை. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மொபைல் நம்மளுக்கு நீடு இல்லை. ஸோ வேறு ஏதாட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அடுப்பு கிடந்துச்சு, ஒரு ஸ்டவ்வு. இதில் வந்து எதுவுமே ஒர்க் ஆகாதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இது நம்மளுக்கு ரிப்பேர் பார்க்கவே தெரியாது. ஸோ இந்த ஃபேன் மட்டும் அதில் இருந்துச்சு. நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபேனுமே நீடு இல்லை. ஸோ வேறு ஏதாட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம். அந்த இடத்துலையே பார்த்திங்க அப்படின்னா மொபைலோட டெம்பர் கிளாஸ் நிறையாவே இருந்துச்சு. அதுலேயுமே நம்மளுக்கு வேறு ஏதாட்டும் நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு டெம்பர் கிளாஸ் வந்து தேவையில்லை. ஸோ சின்ன ஒரு டாய் கிடந்துச்சு. டாய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் தான். இந்த டிராக்டர் வந்து ஃபுல்லாகவே உடஞ்சி போய் கிடந்துச்சு. வீலுமே சுற்றுனுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பாட்டு தேவையில்லை, ஆனால் பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வேறு ஏதாட்டு பொருள் இருக்கான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வால் கிளாக் இருந்துச்சு. வால் கிளாக்னால் இது நம்ம டைமர் கிளாக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே உடஞ்சி போய் கிடக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. வேறு ஏதாட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இது என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். சின்ன குழந்தைங்க விளையாடுற பொருட்கள் தான் கிடந்துச்சு. ஸோ இது எல்லாமே பிளாஸ்டிக்கெல்லாம் கிடக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ ஒரு மஸ்கிட்டோ பேட்டு கிடந்துச்சு. நம்ம நிறையா மஸ்கிட்டோ பேட் பார்த்துருக்கோம். இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அடி அடித்ததுலேயே துண்டு துண்டாக உடஞ்சிருச்சு. ஸோ எடுத்து பார்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா கேபிள், போர்டு, அதுக்கப்புறமா லைட்டு, அந்த பேட்ரி, இந்த 3 தான் இருந்துச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்ரி வந்து யூஸ் ஆகாது எப்படின்னாலும். இது வந்து லெட் ஆசிட் பேட்ரி. ஸோ இது வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம், போர்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். போர்டு கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, ஏன்னா அதனால தான் இது தூரம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இதிலேருந்து அந்த லைட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பொருள் பார்த்திங்கன்னா மோட்டார் மாதிரியே இருந்துச்சு. இது மோட்டர் தான், ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக, அதாவது விசிபிளாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய மோட்டார் காயில் எல்லாமே தெரிஞ்சு, ஆனால் இது ஒர்க் ஆகாது. ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் இருந்துச்சு. கூலிங் ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் டைப்பில் பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இது நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்லாம் பார்த்தேன். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேனோட மோட்டார் பார்த்திங்க, செட்டப் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஏசி ஃபேன், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேனில் இருக்கக்கூடிய மோட்டார் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்க இது எப்படின்னா கரண்டில் ஒர்க் ஆகிறது தான், பேட்ரி எதுவுமே கிடையாது. ஸோ இதை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா மோட்டார் செட்டப்பு எல்லாமே மாற்றணும். ஸோ இது நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். வேறு ஏதாட்டு பொருள் இருக்கான்னு பார்க்கும்போது அது பக்கத்துலேயே ஒரு பாக்ஸு இருந்துச்சு. பாக்ஸ் இல்லை, ஒரு உருளை மாதிரி ஒரு ஷேப்பு. இது பார்த்திங்கன்னா பெரிய லைட்டு, எமர்ஜென்சி லைட்டு. அதுக்கப்புறமா மேலே வந்து ஏதோ சுற்றுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்த பெட்டர்மேக்ஸ் லைட்டு மாதிரி உள்ள செட்டப் தான் இருக்குது. ஆன் பண்ணி பார்த்தேன், அது வந்து ஆனுமே ஆகலை. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இது வேணுமா வேண்டாமான்னு நம்ம லாஸ்ட்டாக முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறையா பொருட்கள் பிளாஸ்டிக்காக உடஞ்சி கிடந்துச்சு. அதில் இந்த லைட் ஒன்று இருந்துச்சு. என்ன லைட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு எமர்ஜென்சி லைட்டு தான். ஆனால் இது வந்து ஒர்க் ஆகலை. ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருந்துச்சு. உள்ள பேட்ரி இருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரில. ஆனால் இது நம்மளுக்கு ஒரு யூஸாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இது நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். வேறு ஏதாட்டு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ஏரியாவிலேருந்து தள்ளி போயிட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்க, அந்த பிளாஸ்டிக்லாம் இருக்கிற ஏரியாவில் போய் பார்க்கும்போது இந்த ஸ்கிப்பிங் கேருக்குள்ளே அந்த இது கிடந்துச்சு. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஒரு கார் இருந்துச்சு, ரிமோட் கார் தான். இந்த ரிமோட் கார் வந்து உள்ளே ஒன்றுமே இல்லை, பேட்ரி கூட இல்லை, மோட்டாரும் இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா போட்டிருந்தாங்க கூடு மட்டும். ஸோ அது வேண்டான்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொசு பேட்டு, அதாவது மஸ்கிட்டோ பேட்டு இன்னொன்று. ஸோ இது அதை விட கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம எடுத்துருக்க பொருள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஸ்கிட்டோவும் ஒன்று. அதுக்கப்புறமா வேறு ஏதாட்டு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பச்சை கலரில் ஒரு பொருள் மின்னுன மாதிரி இருந்துச்சு. என்னடா இது
இப்படி மின்னுதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேபிள் வைக்கக்கூடிய ஒரு பொருள் மாரி தான் இருக்குது. ஆனால் சின்ன பசங்க விளையாடுற மாரியும் இருக்குது. இது என்னன்னு தெரில. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்து பார்த்தேன். ஆனால் இது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த போர்டு நம்ம ஆல்ரெடி இரும்பு கடையோட பார்ட் 4ல் பார்த்துருப்பீங்க. இந்த போர்டு வந்து யாரும் எடுக்கலை. ஸோ இதை நம்மளே எடுத்துக்கிட்டோம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பொருள் 2 பொருள் எடுத்திருக்கோம். அது போக இந்த எமர்ஜென்சி லைட் எடுத்திருக்கோம். இதை ஃபுல் ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். பார்க்கலாம். பாய்.